ஐயோ இந்த சந்தோஷமான விஷயம் சொல்றேன் பார்த்து ஒருத்தமே கிடையாது. கையும் முதல்ல காலும் முதல்ல இந்த மாப்பிள்ளை எங்கே போயிட்டானே, இங்க ஆளக்கானங்க. என்ன மாமா எதுக்கு வர சொன்ன? மாப்பிள்ள ஒரு குட்டி வயசா சொல்லு. ஒரு வழியா அக்கா கல்யாணம் சமைச்சு அப்படியே ஞாயிற்றுக்கிழமைக்கு பொண்ணு பார்க்க போறேன்டா. கல்யாணம் மாமா பொதுவா கல்யாணம் பொண்ணு பார்க்க போக மாதிரி இருந்தா புதன்கிழமை போவாங்க இல்ல வெள்ளிக்கிழமை போவாங்க. அதுதான் ஞாயிற்றுக்கிழமை. ஏய் புதன்கிழமைக்கு பொண்ணு பார்க்க போனா பொண்ணு விட்டு உப்பாதான் போடுவாங்களாமா. வெள்ளிக்கிழமைக்கு போனா பொங்கல் வடை தான் தராரா சொல்லிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு போனா தான் நாட்டுக்கோழி எடுத்து பிரியாணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. 2 பேர் போய் ஒரு கட்டு கட்டிட்டு வர்றா. என்ன அப்ப நீ பொண்ணை சைடு போல போறீங்கதான் போயிருக்க. அதை விடு மாப்பிள. பொண்ணை பத்தி விசாரிச்சேன். பொண்ணுக்கு 10 ஏக்கரா தோப்பு, பெரிய பெங்களா, அது இவ்வளவு நீள கார், அது என்ன கார், யுனாவா கார். ஆனா இன்னும் டிகிரி எல்லாம் படிச்சுக்கலாம், நல்ல வேலையா இருக்கிறான். அப்படி இதுக்கு மேல என்ன வேணும் நம்மளுக்கு? சரி எல்லாம் கேட்ட பொண்ணுக்கு வயசு என்ன? அதுக்குதான் ஒரு 38 ஆச்சுனாங்கப்பா. 38? எனக்கு வயசு 27 தானே. ஆடா உனக்கு 28 ஆனா 48 ஆனா கட்டி போறவன் நானும் அதை பத்தி கவலைப்படுறது. நீ எதுக்குப்பா கவலைப்படுற? அட இங்க பாரு, அக்கா ஒரே சொல்லிட்டாரு, நீ ஒரு தந்தை சோறு உனக்கெல்லாம் சோறு வரதா வேஸ்ட், வெளியே போய் பாரு, ஒரு நாள் சோறு வைக்க முடியாது அப்படின்ட்டா. இவர் எனக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே பெருசு, நீ எல்லாம் 90 கிட்ஸா, உனக்கெல்லாம் பொண்ணே கிடைக்காது, அதெல்லாம் சாவக்கேடு. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு, இன்னும் 10 வருஷம் உனக்கு பொண்ணு கிடைக்காது. எனக்கு கிடைச்சது பெருசு, போயா முதல்ல. நீ கல்யாணம் எனக்கு இல்லையா?